ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி மீன்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான ரெசிபி தாங்க இது. மீன் கிரேவி செய்ய போகிறோம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இன்றைக்கி மீன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் கிழங்கா மீன் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிற போகிறோம் மீன். இப்போ பாருங்கள், தனி மிளகாத்தூள் தாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்புங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேறு எதுவுமே சேர்க்கல பாருங்கள். இது 2 மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த சட்டியில் நம்ம கிரேவி செய்ய போகிறோமோ அதிலே நான் இப்போ மீனை வறுக்க போகிறேங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்குறேன். நான்ஸ்டிக் பாத்திரன்றனால எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு மீன் எப்படி பொரிப்போமோ அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறலாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. இது சப்பாத்திக்கு தாங்க நான் செஞ்சேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த கிரேவி சாதத்தோடு நம்ம போட்டு சாப்பிட்ற வரைக்குமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதோடையே நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதாவது பிரியாணி கட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்தேங்க. அது பதிவாகலை. இப்போ பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் சோம்பாகவே சேர்க்குறது நான் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுவுமே இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி பழம் சின்ன சைஸ் தக்காளியாக 3 எடுத்துருக்கேங்க. பெருசாக இருந்தால் ஒரு 2 பழமே போதும். நல்லா பழமாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கிடும் சீக்கிரமாகவும். இப்போ தக்காளியும் பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறலாங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூளில் தனியா எல்லாமே சேர்ந்துருக்கும். அதனால் அதுவும் சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கிளறி வச்சுருக்கேங்க. இப்போ நம்மளுக்கு மிளகா வாடையெல்லாம் போகணும்ல, அதுக்காக நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு அந்த மசாலா வாடையெல்லாம் போயிட்டு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடையெல்லாம் நல்லா போயிடணும். இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுறேங்க. ரொம்ப சேர்த்துறக்கூடாது. ஒரு 2 தேங்காய் சில்லு போல் எடுத்து நான் அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. நான் சீரகத்தூள் லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன் பாருங்கள். நீங்கள் சீரகத்தூள் இல்லாட்டி அந்த தேங்காயிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தே அரைச்சிக்கிறலாம். அரைச்சி ஊற்றிடலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கொதி வந்துருச்சு. கொதி வரவு இப்போ அது கூட நம்ம மீனை சேர்த்துக்கிறலாங்க. மீனை சேர்த்து ரொம்ப கிண்டி விட வேண்டாம். இந்த மாதிரி சிம்முலேயே வச்சுட்டு இந்த மசாலா மேலாப்பில் இப்படி எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம சிம்மில் தாங்க வைக்கிறோம் அடுப்பை. சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா திரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதி வருது பாருங்கள். நம்மளுக்கு அந்த மீனோட ஸ்மெல்லு எல்லாமே நல்லா இறங்கிடும். இப்படி சிம்மில் வச்சு கொதிக்கையில் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிட்டோம்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும். அகலமான பாத்திரன்றதுனால நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கும். இப்போ பாருங்கங்க, திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் தாங்க. சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், சாதத்தோட சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சப்பாத்திக்கு தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.